ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனுஷத் வேர்ல்ட். நான் உங்க அனு. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பரான சம்மர் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்ச ஃப்ளேவர்ல ஒரு குச்சி ஐஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். நிறைய ஃப்ளேவர்ஸ்ல நிறைய விதமான அட்டகாசமான குச்சி ஐஸ் நீங்க சாப்பிட்ருப்பீங்க. ஆனா இது போல ஐஸ் நீங்க சாப்பிட்ருப்பீங்களான்னு தெரியல. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போல நான் டிஃப்ரெண்டான ரெசிபிஸ் அப்லோட் பண்றப்போ உங்களுக்கு உடனுக்குடனேயே நோட்டிஃபிகேஷன்ஸ்ல காட்டும். அப்படி என்ன இந்த குச்சி ஐஸ்ல அவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு நீங்க கேட்குறீங்க தானே? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்தரலாம். அதுக்கு ஒரு குட்டி பவுல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இதை நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துக்கணும். ஸோ இது போல கட்டிகளே இல்லாம நல்லாவே கலந்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இது இப்போதைக்கு தேவைப்படாது. ஸோ இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்திக்கலாம். கூட இன்னைக்கு நான் ஒரு லெமன் எடுத்திருக்கேன். இதோட ஜெஸ்ட்டை மட்டும் நாம இப்போ எடுத்துக்க போறோம். ஜெஸ்ட் அப்படிங்கிறது லெமன்ல இருக்கிற மேல் தோல். இதை நீங்க துருவி கூட எடுத்துக்கலாம். நான் இப்படி பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். இதோட எசன்ஸ் எல்லாம் இந்த தண்ணியில இப்ப நல்லாவே இறங்கணும். ஸோ ஜூஸை விட இது போல ஜெஸ்ட்ல இன்னும் எசன்ஸ் அதிகமாக இருக்கும். மெயினாவே இந்த ஐஸ்கிரீமுக்கு இன்னைக்கு நாம இந்த ஜெஸ்ட் சேர்த்து தான் செய்ய போறோம். இது கூட கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்க நான் கிரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். இது கூட 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்து இந்த சுகர் எல்லாம் நல்லா டிசால்வ் ஆகி நல்லாவே கரைஞ்சிடணும். ஸோ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இது போல் ஒரு ஜென்டில் மிக்ஸ் கொடுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சு இது போலவே நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நாம கரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை இது கூட ஆட் பண்ணி இதையும் ஒரு நல்லா மிக்சிங் கொடுங்க. மிக்ஸ் சேர்த்துனதுக்கு அப்புறம் இதை நல்லா இப்படி கிளறப்போ கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும். இது போல நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிருங்க. ஏன்னா இது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு லெமன் ஜூஸும் இது டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ண ஒரு சிட்டிகை உப்பும் சேர்த்து இதையும் நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லாவே கூல் ஆகணும். ஸோ இதை தனியாக வச்சிடலாம். இது நல்லா ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு இது போல் நல்லாவே வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்போது ஜஸ்ட் எல்லாம் நீங்கிரும். இதை இப்போ நாம் ஐஸ் மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த லெமன் லாலி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் உடம்புக்கு அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி கொடுக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே பிடிச்சமானதாக இருக்கும். ஒரு ஐஸ் சாப்பிட்றப்போ நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலனா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இது போல் ஐஸ் மோல்ட் இல்லைன்னா ஜஸ்ட் வீட்டில் யூஸ் பண்ணுற டம்ளர்லையே இது போல் நாம் ஊற்றி வச்சுட்டு அதை கவர் பண்ணி ஒரு ஐஸ் ஸ்டிக்கை நாம் அதுக்கு மேலே சொருகி விட்டால் போதும். இப்போ இதை 8 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடுறேன். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இது போல் நல்லாவே செட் ஆயிருக்கு. பாருங்க எவ்வளோ சூப்பராக கிறிஸ்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. அட்டகாசமாக இருக்குல்ல. இதை நீங்கள் இப்படியே கூட ஒரு 7 நிமிஷம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா உடனே வேணும் அப்படின்னா இது போல் பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இது போல் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இதுவும் குவிக்காக செட் ஆயிரும். இது போல் பார்க்க அட்டகாசமாக இருக்கும். இதுலேருந்து இப்போ ஒன்றை மட்டும் நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், வாவ், பாருங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்டகாசமா செம்மையா சூப்பரா வந்திருக்கு. நாம ஒரு மாதிரி டல்லா ஃபீல் பண்ணாலும் இல்ல வெளியே போயிட்டு வர்றப்போ ரொம்ப டயர்டா இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நேரத்துலையும் இப்படி நாம ஒரு லெமன் லாலி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உடனடியா உடம்புல அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி வருங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உச்சி வயல்ல மொட்டை மாடியில நின்று இது போல லெமனை சாப்பிட்றப்போ அதோட லெவலே வேறங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல இன்னொரு அட்டகாசமான ரெசிபியோட வந்து உங்களை மீட் பண்றேன். Until then, bye from Anu.